மேக்கர்ல அதிக மசாலாவும் இல்லைங்க, ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அதுவும் ஒரு 2 நாளா வாசலே கூட்டலை. வந்து காரைக்கால் ஐயங்கர் பேக்கரி, இது எங்க ஊர் தான். அங்க எல்லாமே ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்க்கலாம். நேற்று குளத்துல இருந்து கொண்டுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே விலாக் கொஞ்சம், அதுக்கப்புறம் மீல் மேக்கரில் அதிக மசாலாவும் இல்லைங்க, ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஹிந்தி ரெசிபி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். டே விலாக், அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் ரெசிபி தான். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இது வந்து திங்கட்கிழமை நாங்கள் டேமுக்கு போனோம்ல, அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. சரி வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாரத்தில் எப்படியும் ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது வீட்டில் சாணி பூசுகிறேன்னு சொல்லிடுவேன். இப்போ இருக்கிற நிலமையை பாருங்கள். சாணி பூச முடிகிறதில்ல, தொடர்ந்து மழை பெய்யுதுங்க. அதுவும் ஒரு 2 நாளாக வாசலே கூட்டலை. இப்படி தண்ணியாக இருக்குங்களா, இலை இந்த மாதிரி பேப்பர் இதெல்லாம் மண்ணோட மண்ணாக ஒட்டியிருக்கும். நம்ம எவ்வளோதான் 2 கை வச்சு கூட்டினாலும் கூட்டவே முடியாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேற்று அந்த விறகெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சாங்க, வேலை நடந்தது. நேற்று நடக்கலை. ஏன்னா நேற்று அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் மழைங்க. ரொம்ப பெரிய பெரிய கட்டையாக இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு லைன் பெரிய விறகு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன விறகெல்லாம் நாங்கள் அங்கே கொண்டுட்டு போனோம். இங்கே வந்து பாம்பு, அப்புறம் அந்த நட்டுற தக்காளிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, ரொம்ப ஃபேமஸ்ஸு. நேற்று நைட்டு கூட ஒன்று வந்தது, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். வாசலில் என்னைக்கிடா கூட்டுறதுக்கு டைம் விடும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. எப்போதும் போல் எந்திரிச்சிட்டிங்க பாருங்கள். நேற்று நைட்டு சமைச்சிருந்தேன், அந்த நெருப்பு இன்னும் அப்படியே இருக்கவும் பாதி சாம்பலை மட்டும் அள்ளிட்டு சாணி பூசியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் உழ வைக்கணும். சரி இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் எந்திரிக்கும் போதே நல்ல மழை, இப்போதான் விட்டுருக்கு. ஒரு 2 பேர் இங்கே மழையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதில் ரைட் சைடு காலில் மட்டும் 3 விரலில் சேர்த்து புண்ணே வந்துருச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணியில் நடக்கிறதுல. இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெய்யும்போது எப்போதுமே வாரத்தில் ஒரு 2 நாளாவது மிளகு பால் குடிப்போங்க. பாலில் மிளகு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு குடிப்போம்ல, அதான் இன்றைக்கும் அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிளகு பால் ரெடி ஆகிடுச்சுங்க. மிளகு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து கொதிஞ்சிட்டு இருக்கும்போதே அரிசியெல்லாம் அலசிட்டு வந்துட்டேன். மிளகு பாலை இறக்குனதும் தண்ணி காஞ்சிட்டு அரிசி சேர்த்தாச்சு. அரிசி வேகட்டும். சமையல் வேலை முடிஞ்சதுங்க. நேற்று ஈவினிங் வந்து அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க முருங்கைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி போட்டு குழம்பு செஞ்சுருந்தேன். அது இருந்தது. மதியம் வந்து எப்போதுமே காலைல சமைச்ச சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதானே சாப்பிடுவோம். அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுருந்தேன். வேறு எதுவுமே இன்றைக்கி அதிகமாக செய்யலைங்க. எப்போதும் போல் மழை காலத்தில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் எரிஞ்சிட்ருக்கும்ல விறகு, அதை வந்து நூற்று அடுப்பு கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த விறகு, அதுக்கப்புறம் சாயங்காலம் எரிப்போம் இல்லைங்க, அந்த விறகெல்லாம் அடுப்பு மேலே வச்சு அடுப்பில் எவ்வளோ நேரம் நெருப்பு இருக்கோ அது வரையே காயும். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கணுங்க. அதுக்கப்புறம் வாசல் கூட்டணும். ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. எனக்கும் தேஜுவுக்கும் வத்தல் குழம்பு. இந்த மாதிரி மழை பெய்யும்போது 2 கையில் விளக்குமாறு பிடிச்சி கூட்டுவாங்களாம். கையெல்லாம் பயங்கரமாக கடுக்கும். ஒரு வழியாக வாசல் ஃபுல்லாக கூட்டியாச்சு, பாத்திரமும் விளக்கி முடிச்சிட்டேன். சாப்பிட போகிறேன். கரண்ட் இல்லைங்க. ஒரு சின்ன பதிவு. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தங்கச்சி பார்சல் அனுப்புனாங்கன்னு வீடியோ போட்டிருந்தால, அதில் வந்து காரைக்கால் ஐயங்கர் பேக்கரி, இது எங்கள் ஊர் தான், அங்கே எல்லாமே ப்ராடக்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இதை வந்து நான் சாப்பிடும்போது இதுக்கு முன்னாடி எடுக்கவே இல்லை. வத்தல் குழம்பு தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு. குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடலாம். அந்தளவுக்கு காரமும் இல்லை, புளிப்பும் இல்லை. அந்த சுண்டக்காய் வத்தலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது.
அங்கேருந்து வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு திருவாரூர்லேருந்து வந்த பார்சல் வீடியோவில் நிறைய பேர் அவங்களையுமே வாழ்த்திருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து நான் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட பார்சல் வாங்குகிறேன், நீ வேணும்னு தானம்மா சொன்னேன், நீ அட்ரஸ் கொடுக்காம உனக்கு எப்படி போட்டு விட்ருப்பாங்கலாம் கேட்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு என்னோடய சேனலில் என்னோடய எஃபர்ட் பிடிச்சி சில பேர் சப்ஸ்கிரைபராகவோ இல்லை தேஜுவை பிடிச்சி அப்புறம் இங்கே இருக்கிற கல்ச்சுரல், இங்கே இருக்கிற பிளேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தேஜுவுக்காக அனுப்புகிறேன்னு சொல்லும்போது நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அதையுமே சில பேர் என்ன சொல்லுவீங்க, இப்போ பணம் கூடிருச்சு அதனால் திமிரு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேட் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாலும் முன்ன வந்து ரொம்ப கைண்டாக பேசினேன், இப்போ வந்து ரூடாக பேசுகிறேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறீங்க. ஒன்று சொல்கிறேன், என்ன பண்ணாலையும் யாரையுமே திருப்தி பண்ண முடியாதுங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் தப்பு, கொடுக்குறத விட்டுட்டாலும் தப்பு. எது உண்மைங்கிறது எனக்கு அனுப்புனாங்கல்ல அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். விட்டுருங்க, இனிமேல் அதை பற்றி எதுவும் பேச வேணாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஈஸியான மீல் மேக்கர் ரெசிபி பார்க்கலாங்களா? இங்கே வந்து எனக்கு பெரிய மீல் மேக்கர் தான் கிடச்சிது. அங்கே ஒரு வேளை சிறுசு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது நல்லா பெருசாக இருக்கிறனால நான் 2 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்குவேன், அதனால் எனக்கு சரியாக வரும். இது இந்த மாதிரி சின்ன சின்னமாக பிச்சுட்டு பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எல்லா சோயாபீன்ஸையுமே நல்லா பெருசு பெருசாக இருந்தது 2 கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு மாற்றியாச்சுங்க. இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி வந்து நான் ஒரு 1.5 தக்காளி தான் எடுத்திருக்கேன், பாதி தக்காளி நம்ம மேடம் சாப்பிட்டாங்க. இதை நான் இந்த ரெசிபியை இன்றைக்கி ஒரு வேளை தேஜுவுக்கு லீவ் இருந்திருந்தா இந்நேரம் செஞ்சே முடிச்சிருப்பேங்க. டைம் இப்போ ஒரு 9:05 இல்லாட்டி 9:10 இருக்கும். தேஜு அங்கன்வாடி கிளம்பிட்டா. என்னன்னு தெரியலங்க, இந்த ஒரு 2 நாளாகவே ஏதாவது ஒரு குழம்புல ஒரு 2 தக்காளி சேர்த்து செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, தனியாக பேஸ்ட்டாக தாங்க எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சோம்பேறி சிக்கன் ரெசிபி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. முதல்ல சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மசாலாலேருந்து இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அப்படியே தவாவில் கொடுத்து குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. அந்த மாதிரி தாங்க இந்த ரெசிபி. அதனால தான் ரொம்ப ஈஸியாக முடிய போகுது. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்தாச்சு, பூண்டும் சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறோம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் அந்த சிக்கன் ரெசிபி சாப்பிட்டீங்கன்னு தெரியல, நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஆனால் ஃபஸ்ட் டைம் வெஜ்ஜில் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்க்கலாம். உப்பு சேர்க்குறேன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சோயாபீன்ஸ் ரெடி ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தாங்க சமைக்கும்போது இதையும் நினச்சிட்டு சமைக்கவே கூடாது. எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, சுத்தமாக மறந்துட்டேன். தண்ணி கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்ததில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. சோயாபீன்ஸை புழிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்குறோம்ல, அந்த டைமில் எண்ணெய் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வேறவா, எப்படி டேஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். மறுபடியும் சேலைக்கே மாறியாச்சுங்க. இங்கே டெய்லியும் மழை பெய்யறனால ட்ரெஸ்ஸு எதுவுமே காயவே மாட்டேங்குது. 3 நைட்டியுமே துவைச்சி ஈரமாக இருக்குங்க. இன்னொரு நைட்டி குளிச்சுட்டு வரும்போது ஈரமாயிடுச்சு. எப்போதும் போல் காலையில் 5:30 6 மணியை போல் மழை இருந்ததுங்க, இப்போ இல்லை. இந்த மாதிரி நல்லா மழை பெஞ்சா தோட்டத்தில் செடி சூப்பராக வளரும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கங்க, இந்த நத்தை பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்லேயுமே செடியில எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இது இருந்தது அப்படின்னா எந்த செடியுமே சரியாக வளராதுங்களாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடியிலேருந்து
கோவக்காய் வந்து நிறைய வந்துருந்துச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி சமைக்கும்போது பறிக்கும்போதுமே பறிச்சுமே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஆனால் ஒன்றும் கூட சரியாக வரல. எவ்வளோ அழகாக வந்திருந்தது மிளகாலாம். இங்கே பாருங்கள், மிளகா செடியிலேருந்து அந்த மூலையில் இருக்க கத்திரிக்காய் செடி வரையும் மொத்தமாகவே நாசம் பண்ணிருச்சுங்க. இதை வந்து கொல்றதுக்கு ஈஸியான வழி வந்து உப்பு போட்டோம்னா செத்துருங்க. நானும் தேஜும் சேர்ந்து காலையிலே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமாவது பார்க்கலாம் செடி எந்த மாதிரி வருதுன்னு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஒரு வகை அந்த அவரைன்னு சொல்லி, அந்த கொடியை இப்படியே வீட்டுக்கு மேலே படுற விட்டுருக்கு தான் புதினா நட்டு வச்சுக்க சொன்னீங்கல்ல. இங்கே பாருங்கள், 2 செடி வந்துருந்துச்சுங்க. ஆனால் செத்து போகுது. இது ஒன்று, அந்த சைடு ஒன்று வந்துருந்துச்சு. தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா செத்துருதுங்க. இங்கே பாருங்கள், இந்த முனியில் வந்து கருப்பாயிருச்சு. இந்த செடி வளருமா என்னன்னு தெரில. 2 செடி பொழைச்சிச்சு, அதுவுமே சாக போகுது போல். இங்கே பாருங்கள், வெறும் ஒரே ஒரு பூ வந்திருக்கு. ஒரு இலை இல்லாமல் மொத்தத்தையும் கடிச்சிருச்சுங்க. இந்த மூலையில் மட்டும் அதனால் வர முடியலையே என்னன்னு சரியாக தெரியலங்க. ஆனால் தட்டைப்பயிர் கொடி வந்து நல்லா சூப்பராக படர்ந்து வருது. எப்போ பூ பூக்கும், எப்போ காய் பறிக்கலான்னு தெரியல. ஆனால் அந்த செடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஓரத்தில் மட்டும் இல்லைங்க. அவரைக்காவுமே வரும்போது பார்க்கலாம், ஒரு வயலட் கலர் மாதிரி தான் பூ பூக்கும். தண்ணி அளவாக தானங்க சேர்த்துருந்தோம், அதனால் மூடி எடுத்துகிட்டு லைட்டாக கிளறி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறமே ஒரு தாளிப்பு இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருந்தது. நான் மேலாக பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது, இது எப்படி சாப்பாடில் சாப்பிட்றதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். தாளித்ததுக்கப்புறம் சரியாக வருங்க. தாளிப்புக்கு வந்து இப்போ 2 கரண்டி நெய் எடுத்திருக்கேங்க. அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜூஸியாக இருக்குல்லங்க. இதுவே போதும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, சாப்பிடும்போது பார்க்கலாம். சாப்பாடு, மீல் மேக்கர், வெங்காயம், உப்பு. சரி, சாப்பிட்லாங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் காரமாக இருக்குது. தேஜு சாப்பிட்டுட்டு காரமாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகிறல என்னன்னு தெரில. ஆனால் சோயாபீன்ஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தேஜுவோட அப்பா சாப்பிடும்போது ரியாக்ஷன் கேட்போம். ரொம்ப சின்ன சின்ன ஊமச்சியாக இருக்கவும் எது ஊமச்சினே தெரியல. ஆமாம், நேற்று குளத்துலேருந்து கொண்டுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம், அதுவும் நைட்டில். சரி, அந்த சோயாபீன்ஸு எப்படி இருக்கு சொல்லு. சமைக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிடு. ஹிந்தி ரெசிபி நல்லா இருக்கும். எனக்கு காரமாக இருக்கு. ஆமாடி. ஏன் தெரியுமா? தக்காளி இந்த நேற்று சமைச்சல இந்த ஊமச்சி தொக்கு, அதில் வந்து பார்த்தியா லைட்டாக கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்குல்ல. தக்காளி அப்படி இருக்குது, அதனால் கொஞ்சம் காரம் சேர்த்தேன். ஒருவேளை இனிக்கிற மாதிரி இருந்தால் ஈக்குவல் ஆயிருமேன்னு அது கொஞ்சம் காரம் கூடிருச்சு. ஆசை ஆசையாக பண்ணி இனிச்சா சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. இன்னொன்று இப்போ பாருங்க, அவர் ஷாக் ஆவார். அதில் நெய் சேர்த்துருக்கேன். டிஃப்ரெண்ட் தெரியுதா? இல்லை நல்லா இருக்குல்ல. ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தேன், 2 ஸ்பூன் மாதிரி. இருமா, என்ன ஆட்டுற. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒடியாளத்தில் உங்களுக்கு 1-2 சொல்லி கொடுத்தப்போ பாப்பா வந்து 30 வரை எழுதியிருந்தா. இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இதுதான் 30. இங்கே பாருங்கள், 1 2 3 அங்கே எழுதியிருக்காளுங்களா, 3 0, அது வந்து 30.
அதை வந்து திரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். துயிர நோ வந்து ஒன் திரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திணிர சுனோ 30 திரிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. திணிர ஏக் எப்படி சொல்கிற 31ங்க. திணிர ஏக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்திரிஸ். 1 திரிஸ், திரிஸ், எக்திரிஸ். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. திணிர துய் 32, பொத்திஸ், திணிர தீனி 33, திணிர சாரி 34, சௌத்திரிஸ், திணிர 5 35, பொய்த்திரிஸ், திணிர 36, திணிர 7 37, திணிர 8 38, திணிர 9. ஒன்று பாப்பா எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறா. இது இங்கே வரும், இங்கே இருக்குது. திணிர 9 39 40. இது வந்து 40ங்க. இதுக்கப்புறம் 41ன்னு சொல்கிறத எக்சாலிஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே உனிஸ், இது வந்து 19 உனிஸ் குடிய. இதே மாதிரி 29 ஒன் திரிஸ், திரிஸ், எக்திரிஸ். அதே மாதிரி இங்கே 40ல் இது வந்து 39 39 40 41 வந்து எக்சாலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோவும் ஃபினிஷிங்குமே ஷூட் பண்ணேன். நாங்கள் டேமுக்கு போயிருந்தோம்ல, அன்னைக்கு எடுத்த டே விலாக். சரிங்களா, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.